அவர் பேசுகின்ற அந்த வார்த்தைகளை அவ்வளோ கொதிச்சு போறாரு. நம்முடைய பிரதமர் பேசலையா? அந்த ரத்ன பண்டாரோட சாவி தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொன்னாரு. அப்ப அங்க பதவியேற்று 1 வருஷம் கிட்டத்தட்ட ஆக போகுது. அங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சாவியை அவங்க வந்து தேடி எடுத்துட்டு போலாம்ல. அப்ப திருடர்கள்னு சொன்னது இம்ப்ளைடு. உடனே நீங்க திருடர்கள்னு சொல்லலையே அப்படிம்பாங்க. அது வார்த்தை சொன்னாரா இல்லையா? அங்கே திருடப்பட்டு வைக்கப்பட்டு இருக்கிறதுன்னு சொன்னாரு. அப்ப இப்ப வந்து தேடி பாருங்க. அது ஏன் பண்ணல? இது மோசமான வார்த்தை இல்லையா? யூடியூப் ரூட்டர்ஸ்னு ஒரு சாதாரண யூடியூபர் இப்படியாக எளியவர்களை அழித்து ஒழிப்பது அல்லது அவர்களை அச்சுறுத்துவது தான் இவர்களுடைய வழக்கமாக இருக்கிறது நாங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோமே. அது தவிர சகோதரர் பேசும்போது அந்த பகுத்தறிவுவாதம் தமிழ்நாட்டில் எடுபடவில்லை அப்படின்னார். நிச்சயமாக இதை நான் மறுக்கிறேன். ஏன்னா பகுத்தறிவுவாதம் என்பது எது? நம்முடைய சித்தர் வரலாற்றிலேயே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, கோயிலாவதேதடா குளங்களாவதேதடா, கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமரே, கோயிலும் மனதுளே குளங்களும் மனதுளேன்னு சொன்ன மறுப்பு கொள்கை நம்முடைய தமிழ்நாட்டில் இருக்கிறது, சித்தர்கள் மரபில் இருக்கிறது. அவர் நவீன சித்தராக நம்முடைய வள்ளலார் வருணாசிரமம் என்னும் வழக்கெல்லாம் மாய்ந்தது, வருணாசிரமம் என்னும் வழக்கெல்லாம் மாய்ந்தது. இந்த எதேச்சாதிகாரத்தை தான் எங்களுடைய துணை முதல்வர், நம்முடைய துணை முதல்வர், எங்களுடைய இளைஞரணி தலைவர் நம்முடைய உதயநிதி அவர்கள் சொன்னது. சனாதனம் என்பது எப்படிப்பட்டது என்றால் மேலாதிக்கம் உள்ளது, ஆதிக்கம் செய்வது. அதைத்தான் எங்களுடைய முத்தமிழறிஞர் கலைஞரும் சொன்னாரு. அதை பத்தி கேள்வி கேட்கிறீங்களே. சமீபத்தில் இலங்கையிலிருந்து நம்முடைய பிரதமர் ராமேஸ்வரம் வந்தாரா இல்லையா? அப்போ அந்த பிளைட்ல இருந்து பார்த்துட்டு என்ன ட்வீட் போட்டாரு? அந்த ராமன் போன சேது பாலம் அதை நான் தரிசித்து விட்டு அப்படியே நேரடியாக வருகிறேன் ராமநாத சுவாமி கோயிலுக்கு அப்படின்னாரா இல்லையா? அது எந்த விதத்துல நியாயமானது? எந்த விதத்துல சயின்டிபிக்கா ப்ரூவ் ஆனது? அதை தவிர இன்னொன்னு, இங்கே மதுரையில மாநாடு நடத்துறாங்க. திரும்ப திரும்ப ஏன் திமுக எதிர்வினை ஆற்றவில்லைன்னு கேட்கிறாரு. நாங்கள் இந்துக்கள் என்கின்ற நிலையிலிருந்து மேம்பாடு அடைந்து தமிழர்கள் என்ற உணர்வுக்கு வந்து 1 நூற்றாண்டு ஆகிறது. ஆனா இவங்க அந்த இடத்துல தான் ஒரு முரண கேள்வி கேட்கிறாங்க. அப்படி சொல்ற நீங்க ஏன் பெரும்பான்மை இந்துக்கள் திமுகவில் இருக்கிறாங்க, 1 கோடி பேர் இருக்காங்க, 90% பேர் இந்துக்கள் இருக்காங்கங்கறத ஏன் மறுபடியும் சொல்ல வேண்டிய தேவை எழுந்துச்சு? ஏன்னா நாங்கள் அவர்கள் இந்துக்களாக உணர்வதை விட தமிழர்களாக உணர்கிறோம். இவங்க ஏன் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பிரிவு வந்தது, அந்த இனம் ஏன் தமிழ்நாட்டில் வந்தது அப்படிங்கறத முதல்ல யோசிச்சு பாருங்க. இந்த மேலாதிக்கக்காரர்கள், இந்த ஆகமக்காரர்கள், இந்த நாக்பூர்காரர்கள், அவர்கள் தமிழர்கள் மீது இந்துக்கள் மீது செய்த அந்த மேலாதிக்கம், இவர்கள் செய்த அந்த இழிவான தீண்டாமை, அது பிடிக்காம தானே இஸ்லாத்திலும் கிறிஸ்தவத்திலும் போய் சேர்ந்தார்கள். நம்முடைய சொந்த சகோதரர்கள். அவங்கள பத்தி நீங்க ஏன் பேசிட்டு இருக்கீங்க? திரும்ப திரும்ப நீங்க சொல்கிறீர்கள் இந்துக்கள் இந்துக்கள் என்று. இந்துக்கள் என்று சொல்லப்படுபவர்கள் நீங்கள் மீண்டும் அந்த உணர்வெழுச்சியை கிளப்புகிறீர்கள். வேற ஒண்ணுமே இல்ல, கிளப்புறாங்க. அது தவிர இன்னொன்னு, அந்த கந்தசஷ்டி கவசத்தை பற்றி கேட்கிறாங்க. கந்தசஷ்டி கவசம் கோயில் விழாக்களில் மாணவர்களை வைத்து செய்து கொண்டுதான் இருக்கிறோம் நினைவுபடுத்தணும். அடுத்தது நம்முடைய தலைவர்களுக்கு வேல் கொடுத்தாங்களான்னு கேட்கிறாரு. வரலாற்றை எடுத்து பார்த்தால் எங்களுடைய மாநாடுகளில், எங்களுடைய கூட்டங்களில் செங்கோலும் வேலும் இயல்பாக கொடுக்கப்படும். செங்கோலும் வேலும் இயல்பாக கொடுக்கப்படும் நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் முத்தமிழ் முருகன் மாநாடு வேல் யாத்திரைக்கு பிறகாகத்தான் திமுக கூட்டங்கள்ல தலைவர்களுக்கு வேல் கொடுக்கப்பட்டது. அதுவரைக்கும் அப்படி ஒரு மரபு இல்லாம இருந்ததேன்னு சொல்றாரு. ஏற்கனவே காலமாக இது நடந்து கொண்டிருக்கின்ற முறைதான். ஏனென்றால் வேல் என்பது ஆன்மீகத்தின் அடையாளம் என்பதை தாண்டி அறிவின் கூர்மை, அந்த சுயமரியாதையின் கூர்மை, தன்மானத்தின் கூர்மை, அப்படியாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். நீங்கள் வேலை வைத்துக் கொண்டு கண்ணை குத்துவீர்கள், இந்துக்களின் கண்ணையே குத்துவீர்கள். நாங்கள் அந்த வேலை அவர்களுக்கு உணர்வெழுச்சி, கல்வி எழுச்சி, அறிவெழுச்சி கொடுப்பதற்கான ஒரு அடையாளமாக பார்க்கிறோம். செங்கோலை கொண்டு போய் பார்லிமெண்ட்ல வச்சாச்சு இல்ல, அது கொடுக்க வேண்டிய விழுமியம், அது செய்ய வேண்டிய அறம், இதையெல்லாம் நாடாளுமன்றம் பின்பற்றுகிறதா என்றால் இல்லை. அப்படின்னா இவர்கள் செய்வது அடையாள அரசியல். இன்றைக்கு இந்துக்கள் என்ற பெயரில் பசப்பு வார்த்தையை பயன்படுத்தி அவர்கள் இல்ல, அதாவது மேடம் சொன்னாங்க இந்த கந்தசஷ்டி கவசம் வந்து கோவில் திருவிழாக்கள்ல பாடப்படுது. கண்டிப்பா கோவில் திருவிழாக்கள்ல பாடினாலும் மாணவ மாணவியர்கள், அதாவது பள்ளி கல்விக்குள்ள வந்து மதம் வரக்கூடாது, மத சார்பற்ற அரசு அப்படின்னா எல்லா மதத்தையும் தாண்டி போக வேண்டும். அப்படி இருக்கும்போது நீங்க பள்ளி கிளாஸ் ரூம்ல வந்து, ஸ்கூல்ல இருக்கிற கிளாஸ் ரூம்ல வந்து கந்தசஷ்டி கவசத்தை சொல்லி கொடுத்தாலும் ஒண்ணுதான், கோவில்ல சொல்லி கொடுத்தாலும் ஒண்ணுதான். மத சார்பற்ற மாணவர்கள் இல்ல, இசைக்கல்லூரி மாணவர்கள், இசைக்கல்லூரி மாணவர்கள் இதெல்லாம் கத்துக்கணும்பா. இசையில வரும்போது வர்றதா இதெல்லாம், இதெல்லாம் இசையில வர்றதா. அரசியல்
இதுல என்ன அரசியல் இருக்கு? இசை கல்லூரி மாணவர்களுக்கு உரித்தானது இந்த கந்தசஷ்டி கவசம். ஏன் விஷ்ணு சகஸ்நாமம் சொல்லி கொடுக்கல? ஏன் விஷ்ணு சகஸ்நாமம் சொல்லி கொடுக்கல? ஏன் கந்தசஷ்டி கவசம் சொல்லி கொடுக்குறீங்க? தமிழுக்கு சொல்லி கொடுக்க முடியும். பாருங்க, நீங்க திரும்ப வந்துட்டீங்க, நீங்களாவே திரும்ப வந்துடுறீங்க. ஏன் விஷ்ணு சகஸ்நாமம் சொல்லி தரலன்னு உங்களுடைய நீண்ட கால திட்டமே இதுதான். உங்களோட நீண்ட கால திட்டமே இதுதான். தமிழ்னு சொல்லிட்டு உள்ள வருவீங்க, அப்புறம் சமஸ்கிருதத்தை எதுக்கு விஷ்ணு சகஸ்நாமம்? இன்னைக்கு அந்த கேள்வி கந்தசஷ்டி கவசம் தமிழ்ல சொல்லலாம், விஷ்ணு சகஸ்நாமம் சொல்லி கொடுக்கணும்னு கேக்குறாங்க. இன்னைக்கு மாநாட்டுல பேசின பிஜேபி தலைவர் கூட ஓம் ப்ளீம் 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 ஒரு சமஸ்கிருத மந்திரத்தை எதிராக பேசுபவர்களை நாக்பூர்காரர்களை என்று போலரைஸ் பண்றாங்க. ஓகே, எதற்கெட்டாலும் போலரைசேஷன்ல வந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கைதேர்ந்ததா இருக்குது. பகுத்தறிவுன்ற ஒரு வார்த்தையை சொல்லி கொஞ்சம் ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. இப்போ விவேகம் என்ற வார்த்தை இருக்குது தமிழ்ல, அழகான வார்த்தை விவேகம். எனக்கு எது சரி எது தவறு என்பதை பிரித்து பார்ப்பது விவேகம். அது என்ன பண்றாங்கன்னா விவேகம் என்ற வார்த்தை யூஸ் பண்ணாம பகுத்தறிவின் கொண்டு வராங்க. ஸ்டிக்கர் ஒட்டுவதில் பாத்தீங்கன்னா இவர்கள் வந்து கின்னஸ் ரெக்கார்டை வாங்கி கொண்டிருக்கிறார்கள். அதனால இவர்களுக்கு வருகின்ற அந்த ஆன்டி இன்கம்பன்சி வேவை வந்து தடுப்பதற்காக யாராவது ஒருத்தர் இவர்களுக்கு எதிராக இருக்கிற கூட்டணியில் இருக்கிறவங்க வந்து மக்களை ஒன்று திரட்டினால் இது உடனே வந்து அரசியல் மாநாடு. சார், அரசியலும் ஆன்மீகமும் இரண்டு கண்கள், தேசியமும் தெய்வீகமும் ரெண்டு கண்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு காலகட்டத்தில் அரசியலும் ஆன்மீகம் இரண்டு கண்கள். அதான் எனக்கு நான் தேடிக்கொள்கிறது வந்து ஆன்மீகம், மக்களுக்காக தேடுகிறது வந்து அரசியல். நன்றி. வந்து யாருமே எங்களுக்கு தடை சொல்ல முடியாது. ரெண்டு பேர் பேசணும், கருத்து வாங்கிட்டு வந்து வந்து நாங்க காலமா கொடுக்கறோம்ன்றாங்கல்ல, இப்ப சொல்ல வேண்டாம். உங்க ஐடி விங்ல சொல்லி அடுத்து 24 மணி நேரத்துல உங்க திமுக தலைவர் எந்த தலைவருக்கு எந்த காலத்துல நீங்க வேலை பரிசா கொடுத்திருக்கீங்க, மேடையில கொடுத்திருக்கீங்கன்னு போட்டோ போட சொல்லுங்க, நாங்க பார்த்து யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அந்த மெய்ப்பொருளைத்தான் பகுத்து அறிகின்ற அறிவுன்னு சொல்றோம். அது பேர் பகுத்தறிவு. மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. அது இல்ல நான் இப்படிதான் இருப்பேன்னு சொல்றவங்கள நாங்க மாத்த முடியாது. திரு பெருமாள்மணி, இது அரசியலை பிரித்து பார்க்க முடியாது, அரசியல் ஆன்மீகமும் சேர்ந்ததா தான் அது இருக்கு. அப்ப நீங்க சொன்ன மாதிரி இங்க தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்கு. அந்த சிறப்புல ஒரு ஸ்பெசிபிகேஷன் இங்க வந்து நீங்க இந்துக்களை மட்டும் புறக்கணிக்கிறீங்க, இந்து கடவுள்களை மட்டும் இழிவாக பேசுகிறீர்கள், அவர்களுக்கு மட்டும் எதிராக இருக்கிறீர்கள், அவர்கள் வெறும் வாக்கு வங்கிகளாக பார்க்கிறீர்கள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ச்சியா வரும்போது அப்ப அதற்கான கவுண்டர் பாலிடிக்ஸும் ஒன்று தொடர்ச்சியா பேரலலா நடந்துகிட்டே இருக்கு. அதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்லை, இப்போ இந்த இந்து மத விரோத கட்சின்னு திமுக மேல இந்த 2021 ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்கல்ல, அதை திமுக ரொம்ப இவ்வளவு தீவிரமா எடுத்திருக்க வேண்டிய தேவையில்லை. ஏன்னா பாஜகவினுடைய எழுச்சி இது போன்ற உரையாடல்கள் எல்லாம் அதிமுக எவ்வளவு ஈஸியா ஹேண்டில் பண்றாங்க பாருங்க. அவங்க பாஜக கூட்டணியில இருக்காங்க, கூட்டணியிலிருந்து வெளியில வர்றாங்க, திரும்ப இப்போ கூட்டணிக்கு போறாங்க. இன்னைக்கு 4 முன்னாள் மந்திரிகள் போய் 3 முன்னாள் மந்திரிகள் போய் அந்த கூட்டத்தில் உட்கார்ந்துருக்காங்க. என்னன்னா நான் ஆரம்பத்தில் சொன்னதனுடைய ஒரு நீட்சியாக நான் சொல்றேன். இப்போ நீங்க அது மந்திரிகள் போயிருக்காங்கன்னு சொன்னதுனால அந்த கேள்வியும் நான் கேட்டுறேன். அங்க திராவிடத்தை வீழ்த்துவோம், திராவிடத்தை வெளியேற்றுவோம்னு சொல்ற இடத்துல ஒரு திராவிட கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர்கள் போயிருக்கிறாங்களே, அது முரண்பாடு இல்லையா? அவங்களுக்கு அதோட அதாவது நீங்க எண்ட் ஆஃப் த டே வந்து உங்களுக்கு கள அரசியல்ல என்ன ஸ்ட்ரென்த் இருக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்போ கருத்தாக்க அரசியல் அது. சரி, இப்போ கருத்தாக்க அரசியலா நீ அவங்க ஒரு விஷயத்தை நடத்துறாங்க. அது இப்போ பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு கள அரசியல்ல எவ்வளவு பலம் இருக்குன்னு பாத்துக்கோங்க, கருத்தாக்க அரசியல்ல எவ்வளவு பலம் இருக்குன்னு பாத்துக்கோங்க. நீங்க ஏன் அதிமுக என்ன பண்ணுது, இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி பாக்குது. அவங்க கருத்தாக்க அரசியல்ல பாஜக எதை பெருசா சொன்னாலும் கள அரசியல்ல நமக்கு ஒரு பலம் இருக்கு. அதனால நம்ம கருத்தாக்க அரசியல் அவங்க எதை சொன்னாலும் அதை நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டியதில்லை. அது அதிமுக பாதிக்காதா? எப்படி பாதிக்குதோ நான் அதை தான் சொல்றேன். அதிமுக அவங்க வந்து நான் ஆரம்பத்தில் சொன்ன இடத்துக்கே வரேன். அவங்க பெரிய அளவுல பகுத்தறிவு கொள்கைகளோ பகுத்தறிவோ பேசுறது இல்லை. அண்ணா சொன்ன மாதிரி அவங்க பிள்ளையாரையும் உடைக்கிறது இல்லை, தேங்காயும் உடைக்கிறது இல்லை. பாஜக தமிழ்நாட்டில் ரியல் ஸ்ட்ரென்த் என்னங்கிறத முதல்ல திமுக மதிப்பிடும். அவங்களுக்கு இன்னைக்கு ஒரு ஊடக பலம் இருக்கு. கருத்தாக்க அரசியல் அவங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தைக்கு வார்த்தை இன்னமும் தமிழ்நாட்டில்